வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் போர்க்களம், இந்த பக்கம் சாதா களம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு பக்கம் தீபிகா தான் இதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது. ஆனா தீபிகா தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட, போதிய ஆதாரம் நம்ம கிட்ட இல்லை. இருந்தாலும் இது எல்லாமே தீபிகா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்த விஷயத்த தீபா கிட்ட சொல்லி, தீபிகா எங்கெங்க போறாங்க, என்னென்ன பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு 100% தீபிகா தான் இதை பண்ணிருக்கணும், கொஞ்சம் எனக்காக ஃபாலோ பண்றீங்களா தீபக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா என்னோட பிளஷர் உங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா எங்கெங்க போறா, என்னென்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வந்து பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம தீபிகா யார் கூட போன் பேசின்னு இருக்காங்க, யாரோ ஒருத்தரை வெளியே வர வச்சு அவர்கிட்ட பேசின்னு இருக்காரு, எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆனா நம்ம தீபிகாவோட நோக்கம் எல்லாமே வெண்பாவை எப்படியான கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு மல்லி கிட்ட ஒப்படைக்கணும், நாம பண்ண தப்ப நாமளே திருத்திக்கணும். வெண்பா பாவம் சின்ன குழந்தை, ஒரு தாயா இருந்து நான் அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே ஒரு பக்கம் போராட்டத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் தாண்டி தான் போயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இவங்களை பார்த்து இப்படி தப்பா யோசிக்கிறீங்களாடா, ஆனா அவங்க யோசிச்சது உண்மை. ஃபர்ஸ்ட் நம்ம தீபிகா அந்த மாதிரி தப்பா தான் இருந்தாங்க, இப்ப மாற்றம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் வந்து இவங்களை மாத்திடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்க போகுது. இவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல எவன் ஒருத்தனும் குறுக்க வர முடியாது. இந்த கௌசிக் குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்க போறதில்ல. இனிமே ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனமாசை ஊஞ்சலில் ஆடும், அது போல சந்தோஷமா தாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாலும் தெரியுது. அதே போலவே மறுபக்கம் இந்த கேடுகட்ட அந்த கிளவி இருக்காலே, அவருதுன்னு ஒரு பக்கம் எப்படியோ ஒரு வழியா நம்ம வெண்பாவை பிடிச்சிடலாம். வெண்பாவை பிடிச்சு என்னோட டிராமா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னோட ஆட்ட ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி வந்து கால் மேல காலை போட்டுன்னு, யாருக்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறேன், என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறேன், ஐயோ நான் என்னங்க தப்பு செஞ்சேன், விட்டுருங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பா என்ன தேடி இருப்பாங்க, பாவம் இல்ல நான் விட்டுறீங்களா, பாவமா இந்த பாவம் புண்ணியம் நஷ்டம் துக்கம் துயரம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு தேவை மணி 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 மணி, ஆல்வேஸ் அல்டிமேட். காசுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். குவைட்டா இருக்கணும், சின்ன குழந்தைனா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். தேவையில்லாம என்கிட்ட வார்த்தை விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன், பொழந்து கட்டுறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஒரு சவுண்டு டமால் அப்படி சும்மா போய் பார்த்தா நம்ம மல்லி ஒரு பக்கம் வந்துடுறாங்க. கழுத்தா மாட்டையில ஒன்று பிடிச்சி அப்படியே சும்மா பட்டி 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 4 அடி போடுறாங்க. போடுறதோட மட்டும் இல்லாம, என்ன கிளவி உனக்கு எவ்வளவு திமுரு இருந்தா, எவ்வளோ அவங்காரம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், என்ன மனசுக்குள்ள நீ என்ன அவ்வளோ பெரிய லாடுன்னு நினைச்சுன்னுக்கிறியா, இல்ல லாடு லபுக்கு தாசுன்னு நினைச்சுன்னு இருக்கியா, எல்லாமே லிமிட் தான் பாத்துக்க, லிமிட்டுக்கு மேல போச்சு என்கிட்ட பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டு நிலீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு பக்கம் பாட்டு பண்ணாருக்கு. அந்த லேடி இருந்து ஒரு பக்கம் வெண்பா இருந்தாலும் பக்கம் ஓடி வந்து அவன் மல்லியம்மாவை கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம, மல்லியம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், மல்லியம்மா என்ன ரொம்ப போட்டு பாத்துறாங்க, எப்படி நீ வந்த மல்லியம்மா, இல்லைன்னா என் நிலமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி நொந்து அழ ஆரம்பிச்சிடாங்க நம்ம வெண்பா குட்டி. உடனே வெண்பா அவங்க வந்து கூட்டு போயிட்டு அவளை ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு ஜெயில தட்டு அவளை போட்டு குத்து 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 குத்துன்னு குமாங்குத்து ஒரு பக்கம் ஏழு. இந்த மாதிரி தான் நிறைய வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேன். குழந்தையெல்லாம் காண போச்சது எல்லாத்துக்கும் இனிதான் காரணமான்னு சொல்லிட்டு நோண்டி நொங்க எடுத்தா உண்மைகள் எல்லாமே வர, எங்கெங்க எப்படி எப்படி குழந்தைகளெல்லாம் கொடுத்துருக்கா, எங்கெங்க வளர்ந்து இருக்கு, எங்கெங்க குழந்தை வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் கண்டுபிடிச்சு தேடி போய் எல்லாரையும் புட்டிச்சு நண்டசரமா நசுக்கி தீபிகாவுக்கு அப்பதான் எல்லாமே புரிய வருது. யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் கொடுக்கூடாது நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தோம். ஆனா கஷ்டன்றது நம்ம கொடுக்கறதுல இல்லை, நம்ம செய்யற செயல இருக்கு. நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா அதுக்கு நேர்மையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து போலீஸ் அதிகாரி நம்மளுக்கு நேர்மையா இருக்கணும். இந்த மாதிரி கேஸ் வந்ததை எல்லாமே ரீஓபன் பண்ணி ஒருத்தர் இல்லாம புடிச்சு சும்மா 1,500 ஓட விட்டு உண்மையில கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரோட குழந்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து இப்படி கை கூப்பிடணும் போலக்குது எனக்கே இப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று பண்ண அப்படின்னு இந்த ஒரு பர்சன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையா ஹார்ட் ஒர்க்ல இது பண்ணி மாறி இருக்காங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி யாருக்குமே நடக்காது. லக்குன்றது எப்பயாவது ஒரு டைம் தாங்க அடிக்கும். அந்த லக்கை அடிச்சுட்டா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. லக்கா மாட்டேக்கிச்சு லக்கா மாட்டேக்கிச்சு லக்கா மாட்டேக்கிச்சு கிக்கான பிகரே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் லக்கா இவங்களுக்கு மாட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச்ல இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் புதுசா தினசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர போறாங்க. அப்படி என்னடா பிரச்சனை கொண்டு வர போறாங்க, அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க,
அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இதுன்னு போயிட்டு விஜய் அப்பா கிட்ட சொல்றாரு, விஜய் அப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் எல்லாமே நடந்தது. மல்லியம்மா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்கன்னா அது காரணமும் நான் தான். தெரிஞ்சும் தெரியாமலும், அறிஞ்சு அறியாமலும், புரிஞ்சும் புரியாமலும் நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மல்லியம்மா எவ்வளவோ சொன்னாங்க மானான்னு சொல்லிட்டு நான் தான் கேட்கல. வாழ்க்கையில நான் எதனா ஒன்று ஜெயிக்கணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும், எங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், எங்க அப்பா எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு நிக்க கூடாது, நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான்ப்பா நான் போனேன். மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருபோதும் நினைச்சது இல்லை. உங்க பேரை காப்பாற்றணும், நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில யார் மேலே தோத்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி சொல்லிருக்கா. நீ சொல்றது எல்லாமே ஓகே வெண்பா, அது எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சு, அந்த அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சா, என் மேல பாசம் இருந்தா நீ யோசிச்சுப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, உடனே உங்க மேல பாசம் இல்லாமையாப்பா, உங்க மேல உசுரே வச்சுன்னு இருக்கேன், அதனாலதான்ப்பா நான் எல்லாமே பொறுத்துன்னு போயின்னு இருக்கேன். ஏன் பாசத்தை சந்தேகப்பட்டீங்கப்பா, அதையும் மனசு கஷ்டமா இருக்கு, என் மனசே குறுகுறுன்னு குறுத்துக்கினே இருப்பா அப்படின்னு பேசினு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.